ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சுவையான சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். குக்கரில் ஈஸியாக செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த பொங்கல் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நான் 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை எடுத்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் பொழுது பொங்கல் நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுபட்ட பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு 3/4 கிளாஸ் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், பொன்னி பச்சரிசி. அதையும் போட்டுக்கிடுவோம். 3/4 கிளாஸ் பச்சரிசி, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு. இதை நல்லா 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து குக்கரில் இதுக்கு மொத்தம் 4 கிளாஸ் அளவு தண்ணி தேவைப்படும். நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் பால் விட்டுக்கிறேன். பால் விடும் பொழுது பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் விட்டுக்கிடுவோம். விட்டுவிட்டு இப்போ நம்ம அரிசி பாசிப்பருப்பு எல்லாம் கழுவி வச்சோம்ல, அதை இதில் போட்டுக்கிடுவோம். கேஆர்வி சமையலாம் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அரிசியெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இல்லை ஒரு ஸ்பூனோ அல்லது போக் ஸ்பூனோ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா குக்கரில் நம்ம வெந்து வரும்போது பொங்கி வராமல் இருக்கும். பிகினர்ஸ்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸு தெரியாட்டி இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கேஸ் கட்டு போட்டு நம்ம ஒரு 6 விசில் வரட்டும். வந்த பிறகு இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இதை ஒரு கரண்டியை வச்சு நம்ம வெல்லம் போட முன்னாடி நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி மசிச்சு விட்டு செய்யும் பொழுது நல்லா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முதைய நல்லா மசிச்சு விட்டுக்கிறணும். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு நான் 1/2 கப்பு மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கிற வெல்லம் போட்டோம்னா பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் எல்லாமே அந்த வெல்லம், அந்த அரிசி வெந்த கலவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். நெய் விட்டுட்டு அதில் ஒரு 11 முந்திரி, ஒரு 11 திராட்சை. முந்திரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு அதுக்கப்புறம் திராட்சையை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா திராட்சை சீக்கிரமாக வறுபட்டுரும். முந்திரி கொஞ்சம் லேட்டாகும். இந்த தைப்பொங்கலுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். பொங்கல் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ திராட்சையும் போட்டு நல்லா உப்பி வரட்டும். இப்போ இந்த மாதிரி உப்பி வந்துருச்சு. இதை நம்ம அந்த பொங்கல் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதில் கொட்டிக்கிடுவோம். இதை கொட்டி விட்டுட்டு இதில் ஏலக்காய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி. நெய் ஒரு 6 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதையும் விட்டுட்டு ஏற்கனவே முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன், மொத்தம் 8 ஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டுட்டு நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி பொங்கல் நல்லா இந்த மாதிரி இருக்கணும். கரண்டியில் எடுத்து போடும்போது கொஞ்ச நேரம் கழித்து இன்னி ஆறிடும். ஆறின பிறகு இன்னி கொஞ்சம் கட்டிப்படும். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிடுவோம். இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கேஆர்வி சமையலுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பொங்கல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.